கிரிக்கெட் விளையாட போலாம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 மாசம் கழிச்சு பிபிஓ நண்பர்களுடன் போன இடம் தான் மதுரையில இருக்க ரேஸ் கோர்ஸ். गाइस இன்னைக்கு ஓய்வு நாள் அதுமா மொத்த டீமும் கிரவுண்ட்ல தான் இருந்துச்சு. போன உடனே அங்க ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நண்பர்களுடன் மேட்ச போட்டோம். எங்க மாமா டாஸ் போட்டாரு, போட்ட உடனே ஃபீல்டிங் 36 பால்ல வெறும் 24 ரன் தான் அடிக்கணும். முதலாவதாக 2 தோழர்கள் களத்துல இறங்கி ஆடினாங்க. உசுர கொடுத்து அடிச்சு பாதி ரன் கூட போல. நண்பர் போன உடனே அவுட் ஆகி வெளியே வந்துட்டாரு. அதற்கு பதிலாக எங்களோட பெரிய பாய் களத்துல இறங்கினாரு. பாய் களத்துல இறங்கினாலே மேட்ச் வெட்டின்னு பார்த்தா பாய் போன விதத்துல அவுட் ஆகி வெளியே வந்துட்டாரு. சரி நீ வேற வழி இல்ல, நம்ம தான் களத்துல இறங்கி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நானும் களத்துல இறங்கினேன். இறங்கின உடனே அவுட் ஆன சோகத்துல வந்து உட்காந்தாச்சு. முதல் மேட்ச் தோல்விகரமா தோத்தாச்சு. ஒரு மேட்ச் தோத்தா அடுத்த மேட்ச் 10 இன்னொரு மேட்ச் போட்டோம். அந்த மேட்ச்லயும் தோல்விகரமா தோத்தாச்சு. எல்லாருமே அவுட். எங்க குட்டி மாமா மட்டும் கடைசி வரைக்கும் நின்று போராடி தோத்தோம். தொடர்ச்சியாக பல தோல்விகளை கண்ட பிறகு எல்லாருடைய மனதிற்குள்ளேயும் ஒரு ஃபயர் ஒன்று கிரியேட் ஆச்சு. கடைசியா ஒரே ஒரு ஆட்டோன்னு இன்னொரு மேட்ச் போட்டோம். இந்த மேட்ச்லயும் யாருமே சரியா ஆடல. எல்லாருமே போன விதத்துல அவுட் ஆகி வந்துட்டாங்க. இறுதியாக இந்த மேட்ச் என் கையில வந்து நின்றுச்சு. அடுத்து என்ன பண்ண போறாங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இந்த மேட்ச் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் சொல்லி வெறிகொண்டே வேங்கையா மாதிரி நானும் லாஸ்ட் ஒரு ஓவரில் 2 4 ஒரு 6ன்னு பல ரன்கள் அடிச்சு ஜெயிச்சிடலான்னு பார்த்தா கடைசி ஓவரில் தேவைப்பட்ட ரன்னும் என்னமோ 38, நான் அடிச்சதோ 14. இது தேடி அடிக்கிற டீம் இல்ல, தேடி அடி வாங்குற டீம். 3வது மேட்சும் தோல்விகரமா தோத்துட்டு வீட்டு கிளம்பியாச்சு. இப்போ இந்த கிரிக்கெட் விளையாட போறதுன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நீங்க லாஸ்டா உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் எப்போ கிரிக்கெட் விளாண்டீங்கன்றதை மறந்துடாம கமெண்ட்ல சொல்லுங்க.